மதுரையில் திரைப்பட இயக்குனர் அமீரின் மகள் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இயக்குனர் அமீரின் மகள் அனினிஷாவுக்கும் முஸ்தபா என்பவருக்கும் கருப்பாயூரணி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இஸ்லாமிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், திரைப்பட இயக்குநர்கள் சேரன், வெற்றிமாறன், பொன்வண்ணன், சசிகுமார், கரு பழனியப்பன், நடிகர்கள் ஆர்யா, கஞ்சா கருப்பு, பாடலாசிரியர் சிநேகன் மற்றும் வரிச்சியூர் செல்வம் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டனர். திருமண விழாவிற்கு வந்தவர்களை இயக்குனர் அமீர் ஆரத்தழுவி வரவேற்றார். திருமணம் நடைபெற்ற பிறகு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் சமுத்திரக்கனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பலரும் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். விழாவில் தனி அரங்கம் அமைத்து இஸ்லாம் குறித்த விளக்கங்கள் மற்றும் குர்ஆன் விருப்பம் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டன. கள்ளச்சாராய மரணங்களுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக போராட்டம் நடத்த உள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி ஆர்ப்பாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க உள்ளார். கள்ளச்சாராய மரணங்களை திமுக அரசு தடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி திங்கட்கிழமையன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள வருவாய் மாவட்டங்களில் அதிமுக போராட்டம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சியில் நடக்கும் போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பார் என்று அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடக்கும் போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகிகள் போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் எஸ்பி வேலுமணி, மதுரையில் செல்லூர் ராஜு மற்றும் ஆர்பி உதயகுமார் என முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் போராட்டத்திற்கு தலைமையேற்க உள்ளதாகவும் அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் இனியவன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. சென்னை பெருங்குடியில் கடந்த 17ஆம் தேதி திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அக்கட்சியின் பேச்சாளர் இனியவன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து அவதூறாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு கண்டனம் தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக பெண் தலைவர்களை அவதூறாக பேசுவதை இந்த அரசாங்கம் ஊக்குவிப்பதாகவும் சம்பந்தப்பட்ட நபர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் இனியவன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 3 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. சொந்த ஊரில் திருவிழா என்றாலே கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமில்லை என்றாலும் இதுபோன்ற மீன்பிடி திருவிழாக்கள் அலாதியானவை. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கிழவன்குளம் கிராமத்தில் உள்ள 20 ஏக்கரிலான குளத்தில் தண்ணீர் வற்றி வரும் நிலையில் ஊர் சார்பில் இந்த திருவிழா நடத்தப்பட்டது. ஊத்தா மீன் குடைகளை கொண்டு பொதுமக்கள் மீன்களை உற்சாகத்துடன் பிடித்தனர். சிலருக்கு 2 கிலோ வரை ரோகு, குறவை, கெண்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்தன. சிலர் ஒரு மீன் கூட கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதேபோல சிவகாசி அருகே ஆனையூரிலும் கிராம ஒற்றுமைக்காக முதன்முறையாக மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. எந்த ஊர்ல இல்லாதவருக்கு இந்த ஊருக்கு நிறைய ஊர் திருவிழா ஊர் மக்கள்லாம் வந்துருக்காங்க. பக்கத்து ஊர்ல லட்சுமிபுரம், காந்தி நகர், ஐயம்பட்டி எல்லா ஊர்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. கெண்டை, சீசி, கட்லாக்கு, விரால் இந்த மாதிரி மீன் அனைத்து மீன்களும் இருக்கு. இந்த திருவிழாவில் 6 கிராம மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று மீன் பிடித்தனர். கர்நாடகாவில் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கிய வழக்கில் கைதான பிரஜ்வலின் சகோதரர் சூரஜ் ரேவண்ணா ஆண் தொண்டர்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியதாக கைதாகியுள்ளார். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ரேவண்ணாவின் மூத்த மகனுமான சூரஜ் ரேவண்ணா மதசார்பற்ற ஜனதாதள ஆண் தொண்டர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் தந்த புகாரின் அடிப்படையில் ஹாசனில் தங்கியிருந்த கர்நாடக மேலவை உறுப்பினர் சூரஜ் ரேவண்ணாவை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் சூரஜ் ரேவண்ணா மீதான பாலியல் வழக்கு சிஐடி விசாரணைக்கு மாற்றப்படுவதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். பாலியல் வழக்கில் பிரஜ்வலுக்கு உடந்தையாக இருந்ததாக கைதான தந்தை ரேவண்ணாவுக்கு ஜாமீனும் தாய் பவானிக்கு முன்ஜாமீனும் நீதிமன்றம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.